ஒருத்தவங்க செய்வனையால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கலாம்? எதுவுமே கூட உங்களுக்கு நடக்காது. எந்த விஷயங்களும் கூட வீட்டிலோ எந்த விதமான விஷயம் நல்ல விஷயமோ எதுவுமே நடக்காது. கெட்ட கெட்ட விஷயங்கள் நடக்கும். வெத்தலையில மை போட்டு பார்ப்போம். நம்ம வெத்தலை பாக்குலோ மை போட்டு அவங்க பேருலோ அஞ்சனம் போட்டு வெத்தலை மை போட்டு பார்த்தாலும் நமக்கு எல்லா விஷயம் தெரிய வரும். நான் வந்துட்டு நல்லது பண்ணுவேன். நான் காட்டுவாசி ஆதிவாசி மக்கள்னா உண்மையான வார்த்தைகள் உண்மையான பேச்சுகள் உண்மையான விஷயங்கள் தான் இருக்கும். பொய்யான விஷயங்கள் பொய்யான பேச்சுகள் நம்ம பண்ண மாட்டோம். துர்சக்தி இருக்குது அப்படின்னா அதை எப்படி முதல்ல வீட்டில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கலாம்? பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் உடம்பு சரியில்லாம போறது, அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஆகுறது, தூக்கத்திலோ சந்தோஷம் இல்லாம தூக்கத்துல கெட்ட கெட்ட கனவுகளை வர்றது, அந்த மாதிரி இருந்தாலே அவங்களுக்கு சைவனம் வந்துருச்சுன்னு. சைவனால குடும்பங்களே நாசமாகுது. எத்தனை அனுப்புறாங்க அவங்க மேல, அவங்க குடும்பத்து மேல மந்திரங்கள் அனுப்புவாங்க. மந்திரங்கள் சாதாரண மந்திரங்கள் அனுப்ப மாட்டாங்க, பயங்கரமான மந்திரங்கள், ரத்த காட்டேரி மந்திரம். எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வந்தா எங்க அம்மா துர்காதேவி என் காதுல சொல்லுவாங்க எல்லா விஷயங்கள். வந்த உட்கார்ந்த உடனே அந்த விஷயங்கள் நான் சொல்லுவேன். அம்மானோட வாக்கு சாட்சியா சொல்றேன், கண்டிப்பா நடக்கும். ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆதிவாசி வெத்தலை ஜோதிடர் குருஜி துர்கா ராஜு சார் தான் இருக்காங்க. ஸோ மாந்திரீகம் நிறைய பேருக்கு என்றைக்குமே வந்து இருக்குதா உண்மையா இல்லையான்ற நிறைய கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் செய்வினை பாதிப்பால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த நேர்காணலில் இது சார்ந்த நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி வணக்கம். வணக்கம் அம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட பெரிய குழப்பம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பக்கம் வந்து எவ்வளவுக்கு ஆன்மீகத்தை மக்கள் நம்புகிறாங்களோ அதே அளவுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும்போது மாந்திரீகத்தையும் நிறைய மக்கள் நம்புகிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது, என்ன பிரச்சனைனே தெரில. ஒருவேளை அது செய்வன பிரச்சனையாக இருக்குமோ, இல்லைனா வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அது எதனால அப்படின்றப்போ உங்களை மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ ஒருத்தவங்க செய்வனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கலாம்? செய்வனால பாதிக்கப்பட்டாங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, எதுவுமே கூட உங்களுக்கு நடக்காது. எந்த விஷயங்களும் கூட வீட்டிலோ எந்த விதமான விஷயம் நல்ல விஷயமோ எதுவுமே நடக்காது. கெட்ட கெட்ட விஷயங்கள் நடக்கும். ஒரு கோயிலுக்கு போக முடியாது, சந்தோஷமாக தூங்க முடியாது, சந்தோஷமாக ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்க முடியாது. எது செஞ்சாலும் ஒரு வெற்றி இருக்காது. எல்லாமே நஷ்டங்கள் மேலே நஷ்டங்கள் உண்டாகும். தொழிலில் நஷ்டமாகும், வீட்டில் நஷ்டமாகும், எங்கேயாச்சும் போகிற இடத்துல நஷ்டமாகும், எல்லா விதத்திலும் நஷ்டமாகும். சரிங்களாம்மா? அப்படி இருந்தாலே போதும். அப்படி இருந்தவங்க யார் இருந்தாலும் கூட நம்மக்கிட்ட வந்தாலே அவங்க பேரிலோ வெத்தலையில் மை போட்டு பார்ப்போம். நம்ம வெத்தலை பாக்குலோ மை போட்டு அவங்க பேரிலோ அஞ்சனம் போட்டு வெத்தலை மை போட்டு பார்த்தாலே நமக்கு எல்லா விஷயம் தெரிய வரும். இந்த மாதிரி வெத்தையில அவங்க வந்த உடனே இங்கே உட்காந்த உடனே அவங்க பேர் கேட்பேன், அவங்க முகத்தை பார்ப்பேன். பார்த்துட்டு என்ன அவங்க பிரச்சனைன்னு சொன்னால் பார்த்து சொல்லுங்கள் சுவாமின்னு சொல்லுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு அவங்க பேரில் அஞ்சனம் போட்டு பார்க்கும்போது, இந்த மாதிரி வெத்தையில மை போட்டு பார்க்கும்போது அவங்க ப்ராப்ளம் என்ன, அவங்க கஷ்டம் என்ன, அவங்க விதானம் என்ன, எதனால் அவங்க இங்கே வந்திருக்காங்க, எந்த ப்ராப்ளத்தினால அவங்க இப்படி பாதிக்கப்படுறாங்க, என்னதான் விஷயம், அவங்களுக்கு என்ன செய்யணுன்றது நான் சொல்லுவேன். ஓகே, அது விஷயமா. ஓகே, அவங்க மூஞ்சி பார்த்து அவங்க முன்னாடி வந்து உட்காந்தாலே போதும், உங்களால் பிரச்சனையை கண்டுபிடிச்சு போதும் தாய், போதும், கண்டிப்பாக போதும். அவங்க வந்து முன்னாடி உட்காந்தாலே போதும். ஓகே, சரிங்களா? சில விஷயங்கள் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் நம்மளே சொல்லுவோம். அது இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இங்கே இல்லாமல் நம்ம தமிழ் மக்கள் இல்லாத நாடு இல்லை. எங்கெங்கேயோ இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, எல்லா ஊரில் இருக்காங்க. எங்கே இருந்தாலும் கூட அவங்க ஃபோன் பண்ணாலே போதும். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாலே அவங்க ஃபோட்டோ அவங்க பேர் அனுப்பி விட்டாலே அவங்க பேரில் அஞ்சனம் போட்டு வெத்தலையில் மை போட்டு எல்லா விஷயம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன். உண்மையே சொல்லுவேன், இருக்கிறத சொல்லுவேன், இல்லாத பொல்லாத சொல்ல மாட்டேன். சரிங்களாம்மா? நான் வந்துட்டு நல்லது பண்ணுவேன். நான் காட்டுவாசி மக்கள் ஆதிவாசி மக்கள்னா உண்மையான வார்த்தைகள் உண்மையான பேச்சுகள் உண்மையான விஷயங்கள் தான் இருக்கும். பொய்யான விஷயங்கள் பொய்யான பேச்சுகள் நம்ம பண்ண மாட்டோம். சரிங்களா? கஷ்டங்களே இருக்கக்கூடாது. மனுஷனை வந்துட்டு கஷ்டங்களே இருந்தால் நல்லதில்லை. சரிங்களா? கஷ்டங்கள் இருக்கலாம், அது எப்படி சரி பண்ணிக்கணும்னு சொல்லி நினச்சிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இருந்தால் எந்த விதமான பிரச்சனை இருக்கட்டும், எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வந்தால் எங்கள் அம்மா துர்காதேவி என் காதில் சொல்லுவாங்க எல்லா விஷயங்கள். வந்த உட்காந்த உடனே அந்த விஷயங்கள் நான் சொல்லுவேன். சரிங்களா? அம்மானோட வாக்கு சாட்சியாக சொல்கிறேன், கண்டிப்பாக நல்லது பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் வந்து செய்வனையால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எப்படி நீங்கள் சரி பண்ணி கொடுப்பீங்க? சரி பண்ணி கொடுக்குறதுல சில பூஜைகள் இருக்கும். அதுக்கு
ஓகே சில பூஜைகள் இருக்கும். காட்டுக்குள்ள உட்காந்து சில பூஜைகள் பண்ணுவோம். ஓகே காட்டுக்குள்ள உட்காந்து சில பூஜைகள் பண்ணுவோம். இல்ல அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது இருந்தால் அவங்க வீட்டுல போயிட்டு பூஜைகள் பண்ணுவோம். என்னோட இடத்துல பண்ண மாதிரி இருந்து என்னோட இடத்துல உட்காந்துட்டு பூஜைகள் பண்ணுவோம். அந்த பூஜைகளை பண்ணாலும் நிவர்த்தி ஆயிரும். அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அப்படியே போயிடும். அதுக்கு ஒரு 21 நாள் 31 நாள் 48 நாள் இருக்கும். அது இந்த டைம் சொல்லுவோம். அந்த டயத்துக்குள்ள அவங்களுக்கு எந்த பிராகலை இருந்தாலும் அந்த மந்திரங்களை பிடிச்சிட்டு அந்த கிரகங்களை பிடிச்சிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு என்னென்ன சாப்பாடு போடணுமோ அந்த சாப்பாடு போட்டுட்டு அதெல்லாம் சரி பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இதுக்கு தெய்வ வழிபாடு இல்லை பரிகாரங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டீங்க? இருக்கம்மா. தெய்வத்தை தான் வச்சு தான் நம்ம பண்ணுறது. நம்ம துர்கா தேவி, காளிகாம்பாள், காளியம்மா எல்லா தேவங்களை வச்சுட்டு தான் இந்த பூஜை பண்ணுறது. சரிங்களா? நல்லது பண்ணுவேங்க, கெட்டது பண்ண மாட்டேன். இல்லை வீட்டிலே வந்து வீட்டில் பரிகாரம் பண்ணுறது, வீட்டில் பூஜை பண்ணி அதை சரி பண்ண முடியும் அப்பெல்லாம் ஏதாவது சொல்லுவீங்களா? 100% சொல்லுவேம்மா. நான் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொல்லுவேன். இல்லை நீங்களே வீட்டில் சரி பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு என்னன்னு சொல்லணுமோ அது சொல்லி அவங்களுக்கு சரி பண்ணிக்கிறேன். வீட்டில் இப்போ வந்து ஒரு கெட்ட சக்தி இருக்குது, துர்சக்தி இருக்குது அப்படின்னா அதை எப்படி முதல்ல வீட்டில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கலாம்? அவங்களுக்கு தூங்குனாலே கெட்ட கனவுகள் வரும் இல்லம்மா. ஓகே. அவங்களுக்கு தூங்குனாலே கெட்ட கனவுகள் வரும். வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் உடம்பு சரியில்லாமல் போகிறது, அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஆகிறது, தூக்கத்திலோ சந்தோஷம் இல்லாமல் தூக்கத்தில் கெட்ட கெட்ட கனவுகளை வர்றது, அந்த மாதிரி இருந்தாலே அவங்கள சைவனம் வந்துடுச்சுன்னு நினைச்சேன். ஓகே சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது கோயிலுக்கு போக முடியாது. அவங்களால கோயிலுக்கு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை மாதிரி ஜோசியரை பார்த்துட்டு யாரோ ஒரு ஜோசியர் உங்ககிட்ட இருந்தால் அங்கே பார்க்கலாம். இல்லை என்னையே பார்க்கணும்னு நினச்சா எனக்கு கால் பண்ணாலும் போதும். இப்போ சேவனையை வச்சு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையவே முடக்க முடியும், கை காலை முடக்க முடியும், இல்லை அவங்கள வந்து இந்த மரண தருவாய் கூட கொண்டு போக முடியுன்றாங்க. அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும். வாஸ்தவம் நீங்கள் கேட்டது வாஸ்தவம். எதுக்கண்ணம்மா, ஒரு சைவனை வச்சுட்டு ஒரு சூனியவை வச்சுட்டு ஒரு மனுஷனையே காலி பண்ணிடலாம். அந்த மாதிரி நடக்குது. எத்தனையோ மனுஷங்கள் நடக்குது. எத்தனையோ மனுஷங்கள் பண்ணியிருக்காங்க. குடும்பங்களே நாசமாகுது. அதனால் அந்த சைவனால குடும்பங்களே நாசமாகுது. எத்தனையோ அனுப்புகிறாங்க அவங்க மேலே, அவங்க குடும்பத்து மேலே மந்திரங்கள் அனுப்புவாங்க. மந்திரங்கள் சாதாரண மந்திரங்கள் அனுப்ப மாட்டாங்க. பயங்கரமான மந்திரங்கள். ரத்த காட்டேரி மந்திரம், ஓகே, ரத்த பிசாசி மந்திரம். சரிங்களாம்மா? இந்த மாதிரி எத்தனை மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களெல்லாம் அனுப்புவாங்க. அனுப்பும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு ஏதோ விதமாக அவங்க இறந்துடுவாங்க. ஒரு பக்கவாதம் வரட்டுமோ, இல்லை ரத்தம் கக்கி இறக்கட்டுமோ, ஏதோ விதமாக இறந்துடுவாங்க. எதுக்குன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாது. மனுஷனு பிறந்தா தப்பான விஷயங்களை பண்ணக்கூடாது. நல்ல விஷயங்கள் பண்ணணும். சந்தோஷமாக போய்கிட்டே இருக்கணும். சரிங்களாம்மா? அந்த மாதிரி பண்ணணும். தப்பான விஷயங்கள் பண்ணணும். இப்போ எத்தனையோ பண்ணுறாங்க. இப்போ எத்தனையோ நடக்குது. பெரிய ஆட்களையும் நடக்குது. எத்தனையோ பெரிய ஆட்களுக்கு எல்லாருக்குமே நடக்குது. சைவனை பண்ணணும், ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அவங்க பேரில் சைவனை பண்ணுறாங்க. சைவனம் தான் இப்போ எல்லாத்துக்குமே காரணம். சைவனத்தான் எல்லாத்தையும் காரணம். சரிங்களா? కానీ எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன். நல்லவங்க இருக்காங்க, கெட்டது பண்ணுறவங்க இருக்காங்க. செய்வனை எப்படி முதல்ல பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து யாராவது உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்கள வந்து முடக்கணும் இல்லை வந்து கெட்டு போகணும் அப்படின்ட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கு பண்ணி கொடுப்பீங்களா? நான் அதெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன். நான் வந்துட்டு கெட்டதை பண்ணி கொடுக்க மாட்டேன். நல்லது மட்டுமே நல்லது பண்ணுவேன். சரிங்களா? எனக்கு சாமி எனக்கு வியாபாரத்தில் ஒன்றுமே இல்லை சுவாமி. எனக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணியிருக்காங்க சுவாமி. எனக்கு கை கால் வலிக்குது, சாப்பிட முடியல, வயிறு வலிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படியே எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிக்கிட்டு சுவாமி. அது எதாவது பண்ணுங்க சுவாமி, ஏதாச்சும் பண்ணி கொடுங்க சுவாமின்னு சொன்னால் வந்தால் அவங்கள உட்கார வச்சுட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு இது பிரச்சனை இருக்கு ஐயா, இது பண்ணியிருக்காங்க ஐயா, உங்களுக்கு நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். எதுக்குன்னா நான் அம்மனை வச்சுருக்கேன், தெய்வம் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா துர்காதேவி. அந்த துர்காதேவி வச்சுக்கிட்டு நான் தப்பு செய்யக்கூடாது. அந்த துர்காதேவின்னா ஜெகன்மாதா, இந்த உலகத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மாவுக்கு தான் எல்லா விஷயம். அந்த அம்மா கிட்ட இருக்கும்போது வந்து நான் அவங்களை கேட்டால் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் கேட்டிருக்காங்க, கேட்டாலும் நான் பண்ண மாட்டேன். அந்த விஷயம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு அனுப்பி விடுவேன். ஓகே. இப்போது செய்வனை பற்றி பேசணும்ல, இது செய்வனை ஒரு பிறந்தது தானே. பில்லி சூனியம்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த பில்லி சூனியம் என்ன பண்ணும்? பில்லி சூனியம் என்ன பண்ணும்னா உடம்புல வந்துட்டு அதிகமான பாதிப்புகளை வர வைக்கும். பில்லி சூனியம் என்னென்னா உடம்புல வந்துட்டு ரொம்ப பாதிப்புகளை வர வைக்கும். குண்டாக இருப்பாங்க, நல்லா உடம்பாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த பில்லி சூனியனால ஒல்லி ஆயிடுவாங்க, பயங்கரமாக ஒல்லி ஆயிடுவாங்க. சரிங்களா? ஆகுறாங்கன்னா அவங்க பேரில் வந்துட்டு அவங்களோட துணியோ இல்லை நடந்த மண்ணோ அவங்க சாப்பிட்டது ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டோ அவங்க பேரில் வந்துட்டு சூனியம் பண்ணுவாங்க. சூனியம் பண்ணால் என்ன ஆகும்னா சூனியத்துக்குன்னா சைவனை தான் பெருசு. சரிங்களா? அந்த சூனியம் பண்ணிவிட்டு சைவனை பண்ணுவாங்க. சைவனை பண்ணும்போது எல்லாமே பராபலங்கள் ஆயிடும்.
சரி, இப்போ உங்ககிட்ட செய்வனன்னு சொல்லி யாராவது இப்போ ரீசெண்டாக வந்திருப்பாங்கல்ல, சரி எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி யாராவது வந்து உங்ககிட்ட இப்போ ரீசெண்டாக சமீப காலமா யாராவது பார்த்துருக்காங்களா செய்வனையால் பாதிக்கப்பட்டவங்க? இருக்காங்கம்மா, எத்தனையோ பேர் இருக்காங்க. சமீப காலத்தில் வந்தவங்க? எத்தனையோ பேரம்மா, இப்போ இல்லை, எப்போ இருந்தோ வருவாங்கம்மா. ஏன்னா இன்னைக்கு நவீன காலமாக மாறிடுச்சு, நிறைய பேர் அதை நம்ப மாட்டாங்கல்ல, அதனால ஐயே, சொல்றேன். நம்ப மாட்டாங்களா? நம்புறவங்க இருக்காங்க, நம்பாதவங்க இருக்காங்க. ஆ. சரிங்களாம்மா? சைவன்ன்றது கண்டிப்பாக இருக்கு. சரிங்களா? ஓகே. எத்தனையோ பேர் வராங்க என்கிட்ட. ஆண்கள் வராங்க, பெண்கள் வராங்க. ம். எத்தனையோ பேர் நல்லா இருந்தோம் சுவாமி, நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், நல்லா பேரு புகழ் நல்லா இருந்தோம், காசு பணம் நிறைய இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுவாமி, நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தோம் நிறைய பேருக்கு, இப்போ நாங்களே கஷ்டப்படுறோம் சுவாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. ம். வந்தால் அவங்க பேரில் பார்க்கும்போது சைவனத்திலேயே ரத்த சைவனை இருக்கும். ரத்த சைவனை பண்ணுவாங்க, ரத்த சைவனை. அந்த ரத்த சைவனை பண்ணாலே குடும்பங்கள் பிரிஞ்சு போகும். அந்த ரத்தம் சைவனால குடும்பங்கள் பிரிஞ்சு போகும். புருஷன் பொண்டாட்டிக்கு ஒத்துமை இருக்காது, புருஷன் பொண்டாட்டிக்கு ஒத்துமை இருக்காது. இவர் பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பேச்சு இவர் கேட்க மாட்டார். 2 பேருக்கு சண்டைகள் வரும். ம். 2 பேருக்கு சண்டைகள் வந்துட்டு பெரிய டிசிஷன் எடுத்துக்கிறாங்க, ம். தப்பு டிசிஷன் எடுத்துக்கிறாங்க, ஆமாம். டைவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதனால இந்த ஒரு சைவனால எத்தனையோ பேர் வாழ்க்கைகள் வேஸ்ட் ஆகுது, ரொம்ப ரொம்ப நஷ்டமாகுது. அவங்களுக்கு பிள்ளைங்க இருப்பாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. ஒரு 50 வயசு வந்த அப்புறம் கூட டைவர்ஸ் எடுக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, ரொம்ப ப்ராப்ளம். சரிங்களா? ஆனால் அவங்களும் வேணும்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க, வேணும்னு சொல்லி எடுத்துக்கவும் சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு அவங்க 2 பேரும் இருக்கிறது நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு சில பேர் அவங்க யாரோ ஒருத்தவங்க பண்ணுவாங்க. சொந்தக்காரராகட்டும், வெளியாட்களாகட்டும், யாரோ ஒருத்தவங்க பண்ணுவாங்க. அதை பண்ண உடனே அது கண்டிப்பாக நடந்துடும். ஓகே. ஒரு 21 நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும், அது வீட்டில் நடக்கிறதே தெரிஞ்சிடும். செய்வனை வச்சோன்னா 21 நாளில் வேலையை கட்ட ஆரம்பிச்சிடும். எல்லாமே ஓகே. எல்லாமே இப்போ நடக்கும். நம்ம எத்தனை நாள் அதை சரி பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு? நான் 21 days அம்மா. 21 நாளில் days. என்கிட்ட வந்தாலே, யார் வந்தாலே, ஓகே. யார் ஃபோன் பண்ணாலும், எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நான் 21 நாளுக்குள்ள 21 நாளுமே நம்ம பூஜை பண்ணி ஆகணுமா? 21 நாள் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணும்போது சில மந்திரங்கள் இருக்கும், ஓகே. தெய்வ மந்திரங்கள். அந்த தெய்வ மந்திரங்கள் சொல்லிட்டு பண்ணணும். ஓகே. சரிங்களா? 101 மந்திரங்கள், 1001 மந்திரங்கள் சொல்லிட்டு பூஜை பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? நான் பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு சரியாகணும், அவங்க ஆப்போசிட்டில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லுவேன், தெய்வ மந்திரங்கள் சொல்லுவேன். அந்த மந்திரங்கள் அவங்களும் ஜெபிக்கணும். ஓகே. ஜெபிச்சாதான் அவங்க வீட்டில் இருக்கிற ப்ராப்ளங்கள் போகும், உடம்புக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளங்கள் எடுத்து வெளியே போயிடும். இப்போ செய்வனை பண்ணுறாங்கல்ல, பண்ணணும்னு ஓகே, அடுத்தவங்களை கெடுக்கணும்னு செய்வனை பண்ணுறாங்க. அப்போ அந்த செய்வனை பாதிப்பு அவங்கள எதுவுமே பண்ணாது. 100%, 100க்கு 500% அவனை விடாது. எதுக்குன்னம்மா, கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், தப்பாக இருந்தால் அவனை ஏதோ ஒன்று பண்ணிடும். சரிங்களாம்மா? ஒரு வாட்டி வந்துட்டு கடவுளை கூட மனுஷனை வந்துட்டு மன்னிப்பார். கர்மான்றது யாரும் மன்னிக்க. ஆமாம். கர்மான்றது ஒரு நாள் கண்டிப்பாக அவனுக்கு என்ன செய்யணுமோ, என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகும். கர்மா எப்போதும் விடாது. நம்ம செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் பண்ணிடலாம், எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட புகழ் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க நிறைய பேர். சரிங்களா? என்னென்னமோ தப்பான டிசிஷன் எடுத்துகிட்டு என்னென்ன பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க எப்போதுமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு திருப்பி அடிக்கும் போது எல்லாமே பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே. இவன் பண்ணுறது வந்துட்டு இவன் குடும்பத்துக்கு வந்துட்டு ஆகாது, அவனுக்கு ஆகாது. அவங்க பிள்ளைங்கள் இருப்பாங்க, ஓகே. லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்கள தான் பாதிக்கப்படுவாங்க. இவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. இவங்க நரகத்துக்கு போனப்புறம்தான், மேலே போனப்புறம்தான் கஷ்டங்கள் உண்டாகும். இங்கே இருக்கிற போது பிள்ளைங்களுக்கு போயிடும், போகும்போது அவங்க அழுவாங்க. அவ்வளோதான்மா. சரிங்களா? இப்போ இவங்க பிள்ளைங்களை பாதிக்கும் அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் பேசும்போது நிறைய விஷயம் சொன்னீங்க இல்லையா, அந்த ரத்த சேவனை இருக்குது, ரத்த காட்டேரி, ரத்தம் இதெல்லாம் வச்சு எப்படி அவங்க வசியம் பண்ணி எப்படி அதை செய்கிறாங்க? அது ரத்த காட்டேரிலாம் கேட்கும் போதே பயமாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து அதெல்லாம் நம்புறதும் கிடையாது. ரத்த காட்டேரி இருக்கான்னு கேட்டால் ரத்த காட்டேரியெல்லாம் இல்லைன்றாங்க ஒரு பக்கம், இல்லைன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. அது எல்லாமே யார் கண்ணுக்காவது முதல்ல அதில் ரத்த காட்டேரிலாம் தெரியுமா? முதல்ல கண்டிப்பாக மந்திரங்கள் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஓகே. மந்திரவாதருக்கு மந்திரங்கள் செய்கிறவங்களுக்கு தான் சுடுகாட்டில் உக்காந்துட்டு பூஜைகள் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த பண்ணுற போது தான் அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு பொம்மை வச்சுக்குவாங்க, அந்த பொம்மையிலேருந்து ஒரு உருவம் வரும், ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு வரும், அதுதான் ரத்த காட்டேரி. ஓகே. அந்த ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு வர்றதுக்கு அதுக்கு ரத்தத்தை கொடுப்பாங்க. ஆடு கொடுப்பாங்களோ, இல்லை மாடு கொடுப்பாங்களோ, இல்லை வேறு ஏதாவது பெருசாக வெட்டிட்டு ரத்தத்தை கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு இப்போ ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நேற்று நரபலி ஒரு குட்டி பையனை கொடுத்ததா ஒரு நியூஸ் வந்துச்சு.
இந்த மாதிரி நரபலி இன்னும் இருக்குதா? ஏன் இப்படி நரபலி குடுக்குறாங்க? ஏன்னா ஒரு 6 வயசு குழந்தைய வந்து நரபலி குடுத்ததா ஒரு செய்தி வருது. பாசம் ஆமா. இன்னும் நரபலி இருக்குதா? ஏன் வந்து குழந்தையெல்லாம் நரபலி குடுக்குறாங்க? நடக்குதம்மா, நடக்குது. அதெல்லாம் சில இடத்துல வந்துட்டு நடக்குது. அந்த மாதிரி நடக்குது. அது நடக்குதுன்னா அவங்களோட ஆசைக்காக தான். அது பெரிய குடும்பம் லெவல்ல இல்லையா? போகணும் நானு. ம். பெரிய லெவல்ல போகணும். பெருசா இருக்கணும். அவங்க வீட்ல இருக்கிறவங்க காப்பாத்திக்கிறதுக்கு. சரிங்களா? ஆனா தப்பு அது. அது தப்பு. அந்த நரபலி குடுத்து பண்றவங்க சில பேர் இருப்பாங்கம்மா. சில பேர் வேணும்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு அவங்க கிட்ட பணம் புடுங்கணும்னு சொல்லிட்டு இல்லாத பொண்ண சொல்லிட்டு அவங்க கிட்ட இது நரபலி கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. உண்மையா இருக்கிறவங்கள வந்துட்டு இது சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? தப்பான ஆட்கள் தான் அது சொல்லுவாங்க. உண்மையா இருக்கிறவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தெய்வங்கள் இருக்காங்க. தெய்வத்துக்கு பூஜை பண்ணாலே போதும். தெய்வத்துல எத்தனை மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை வச்சுட்டு பூஜைகள் இருக்கு. அந்த பூஜைகளை வச்சுட்டு சரி பண்ணு உன்னோட வீட்டை. ஆமா. சரியா? இந்த நரபலி கொடுத்துட்டு பயங்கரமான பலிகளை கொடுத்துட்டு இது ஆடும் ஆடும்னா எப்படி ஏதோ விதமா இருக்கும். மனுஷன சரிங்களா? குழந்தைய ஒரு மனுஷனை வந்துட்டு கொடுக்கறது நம்ம கையில இருக்கா? அது அதிகாரம் நம்ம கையில இல்ல. சரிங்களா? தப்பான மந்திரங்களை கத்திக்கிட்டு பண்றாங்கம்மா நிறைய பேர். ஓகே. நிறைய பேர் பண்றாங்க. இப்ப தப்பான மந்திரம்னு சொல்றீங்கல்ல, நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு மந்திரத்தை சொல்றாங்கல்ல. மந்திரம் சொல்லி அவங்களுக்கு வேணுன்றத பண்ணணுன்றதுக்காக சொல்றாங்கல்ல. அப்படி தப்பா மந்திரத்தை பயன்படுத்தலாமா? தப்பாம்மா. அப்படி பயன்படுத்தக்கூடாதம்மா. அப்படி பயன்படுத்தக்கூடாது. நல்லதில்லை அது. சரிங்களா? அந்த மந்திரங்கள்னால நல்லதில்லை. மந்திரத்தை தவறா பயன்படுத்தினா என்ன பிரச்சனை வரும்? எல்லா பிரச்சனைகளும் தான் வரும். குடும்பத்துல பிரச்சனைகள் தான் வரும். அவனுக்கே எஃபெக்ட் ஆயிரும். அந்த யாரு தப்பா பண்றாங்களோ அவங்களுக்கே எஃபெக்ட் ஆயிரும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சுபகாரியமே நடக்காது. திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். திருமண தடை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க 90s கிட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கல்யாணமே ஆகாமல் இருக்காங்க. வாஸ்தவம். இந்த மாதிரி தொடர்ந்து திருமண தடை ஒரு வீட்டில் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஒரு என்ன காரணம் இருக்கலாமன்னா இதில் 2-3 காரணம் இருக்குது. அந்த 2-3 காரணம் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? என்ன காரணமாக இருக்கும்னா 40 வயசு இருக்கும். ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் 40 வயசு இருக்கும். 45-50 வயசு வரும். சரிங்களா? 29, 25, 30 வயசு கூட இருக்கும். சரிங்களா? நல்லா சம்பாதிப்பாங்க. கட்டுக்கட்டாக நல்லா சம்பாதிப்பாங்க. நல்ல அழகாக இருப்பாங்க. சரிங்களா? நல்லா அழகாக இருப்பாங்க. பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் நல்லா இருப்பாங்க. நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணை பார்க்க போவாங்க. பையனை எல்லாம் பார்த்து போவாங்க. சரின்னு சொல்லுவாங்க. ஓகே எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் கழிச்சுட்டு எங்களை வேணான்னு சொல்லுவாங்க. எங்களை வேணான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது எதனால நடக்குதுன்னா இவங்க பேர்லேயும் பெண்ணோட பேர்லேயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆணோட பேர்லேயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம். எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா சர்ப்ப தோஷங்கள் இருக்கும். சர்ப்ப தோஷங்கள் இருக்கும். இது இப்போ இருந்து கேட்டதில்லை. எப்போ இருந்தோ கேட்டு தான் இருப்பீங்க. சரிங்களா? ஆனாலும் இது உண்மையானது. சர்ப்ப தோஷங்கள் இருக்கும். சர்ப்ப தோஷங்கள் ஒரு மூலையாக இருந்தாலும் அது எப்பயோ சொல்லிட்டு அவங்க பூஜாரி சொல்லுவாங்க. இந்த ஐயர் எல்லாம் கோயிலுக்கு போனாலே பூஜாரி சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காம்மா, இந்த மாதிரி இதுக்கு பூஜைகள்லாம் பண்ணிட்டா சரியாயிரும், சர்ப்பதோஷம்லாம் போயிடும் சொல்லுவாங்க. நாகதோஷம்லாம் போயிடும் சொல்லுவாங்க. அவங்களும் பண்ணுவாங்க. ஆனாலும் அது போனாலும் என்ன ஆகணும்னா அவங்க பேரில் வந்துட்டு அவங்க குடும்பத்தில் வந்துட்டு கல்யாணம் ஆகக்கூடாது. பெண்ணுக்காகட்டும் ஆணுக்காகட்டும் கல்யாணம் ஆகக்கூடாது. நல்லா சம்பாதிச்சாலும் நல்ல விதமாக இருந்தாலும் எந்த விதமான கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேரில் வந்துட்டு சைவனை பண்ணணும். சைவனை பண்ணுவாங்க. அந்த சைவனை பண்ணால் இதுதான் எஃபெக்ட். 40 வந்தாலும் 50 வந்தாலும் நல்லா இருந்தாலும் அழகாக இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த சுபகாரியம் மட்டும் நடக்காது. எந்த வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்காது. சைவனை இருந்தால் வீட்டில் சுபகாரியம் நடக்காதம்மா. சுபம் நடக்காது. கெட்டதே நடக்கும் சைவனத்தினால. புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருவாங்க. சரிங்களா? அவங்க 2 பேருக்கு மனஸ்தாபங்கள் வரும். 2 பேருக்கு மனஸ்தாபங்கள் வரும். நான் சொன்னல ஆல்ரெடி சொன்னல அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் அது மாதிரி ஆகும். சில பேருக்கு வந்துட்டோம்மா குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு பூஜை பண்ணுவாங்க. சந்தானம் இவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். ஆனாலும் சந்தானம் வராது. நிற்கும். சில விஷயங்கள் சொல்லணுமா நிற்கும். ஆனால் ரத்தமாக போய்கிட்டு இருக்கும். ஓகே. சரிங்களா? ஆனால் அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க நம்ம நல்லா பேசுவாங்க. நம்மக்கிட்ட தான் இருப்பாங்க. நம்ம பக்கத்தில் தான் சுற்றுவாங்க. நம்ம முன்னாடி தான் இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க. சரிங்களா? திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. பண்ணிட்ட உடனே இவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். இந்த ப்ராப்ளம் அவங்களும் சந்தோஷம், பண்ணவங்களும் சந்தோஷம். அந்த கர்மா விடாது இல்லை? விடாதம்மா. அந்த கர்மா எப்போதுமே விடாது. சரிங்களா? எப்போதும் விடாது. ஸோ அப்போ இந்த மாதிரி திருமண தடை இல்லைன்னா குழந்தை பிறகுறதுல தடை ஏற்படுது, இல்லை தொழிலில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா எந்த பிரச்சனையும் நம்மக்கிட்ட வந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக சரி பண்ணி கொடுப்பேன். ஓகே.
என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். Okay. சரியாம்மா? அது எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நான் கண்டிப்பாக செஞ்சு இப்போ கொடுப்பேன். திருமண தடை அப்படின்னா இப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு பிரச்சனைன்னு வராங்க, சரி பண்ணி எத்தனை நாளுக்குள்ள அவங்க வீட்டில் அந்த திருமணம் அப்படின்ற விஷயம் நடக்கும்? ஒரு அது குறிப்பிட்ட அது இருக்கும். நாட்கள். சில பேருக்கு வந்துட்டு 21 நாள் சொன்னல, ஆமா. 21 நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு சம்மந்தம் எல்லாம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி பண்ணி கொடுப்பேன். சில பேருக்கு கொஞ்சம் தள்ளி போகும். ம் 40 நாள் 48 நாள் தள்ளி போகும். நான் சொல்லிடுவேன். அவங்களுக்கு வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே எல்லா விஷயம் நான் சொல்லிடுவேன்ல. அப்போ சொல்லும்போது சில விஷயங்கள் இருக்கும்மா. ஒருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். ஓகே. சரிங்களா? ஒருத்தருக்கு செய்வனை இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வேற விதமாக பொறாமை இருக்கலாம், திருஷ்டி இருக்கலாம், கண் திருஷ்டி கண் பொறாமை இருக்கலாம். அதனால வியாபாரத்தில் டல்லாக இருக்கலாம். வியாபாரத்தில் எத்தனை பேர் டல்லாக இருக்கு. ஆமா. கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்க ஒரே டயத்தில் டக்குன்னு மொத்தமாக ஒரு விதமாக ஆகுறாங்க. சரிங்களா? நல்லா இருந்தவங்க கூட ஒரு விதமாக ஆகுறாங்கன்னா அது கண் திருஷ்டி கண் பொறாமை. ஓகே. அந்த கண் திருஷ்டி கண் பொறாமை இருக்கிறனால ரொம்ப பிரச்சனைகள் உண்டாகும் அவங்களுக்கு. ஓகே. இப்போ கண் திருஷ்டியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? சரி பண்ணுவோம். அதுக்கெல்லாம் அம்மனோட ஏன்னா ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சின்னதுல இருந்து வந்து சொல்ற விஷயம்தான், கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா. அப்படின்றப்போ அது வந்து ஒரு ஒரு மோசமான விஷயம். நல்லா இருக்கிறவனையும் கீழே இறக்கி விட்டுரும் அப்படிம்பாங்க. அதுவும் முக்கியமா தொழிலில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வரதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு தொழிலில் இருக்காங்க, அவங்களுக்கு தொழில் நலிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு, லாபமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் என்ன மாதிரி வழிமுறையை உங்களுக்கு சொல்லுவீங்க? எப்படி பிரச்சனையை தீர்த்து விட்டீங்க? நீங்கள் சொன்னீங்கல்லம்மா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது, கண்ணடி படக்கூடாது சொல்லுவாங்க. இது வாஸ்தவமான பேச்சு நீங்கள் சொன்னது. அந்த கண் திருஷ்டினாலம்மா எல்லாம் பிராபலங்களாகும், குடும்பத்தில் பிராபலங்களாகும். அப்புறம் வந்து தொழிலில் கேட்டிங்க. சரிங்களா? தொழிலில் பிராபலம் ஆகுது சுவாமின்னு சொன்னீங்க. தொழில் வந்து ரொம்ப பிராபலமாகும். சரிங்களா? நல்லா சம்பாதிக்கிறவங்க, நல்லா போய்கிட்டு இருக்க தொழில் கூட உடனே பிராபலம் ஆகுதுன்னா அவங்க கண் திருஷ்டினால பிராபலங்கள் ஆகும். சரிங்களா? கண் திருஷ்டினால பிராபலங்கள் ஆகும். இல்லைன்னா செய்வனை பண்ணுவாங்க. சரிங்களா? பூஜைகள் பண்ணுவாங்க. போயிட்டு கடல் உரத்தையோ இல்லை காட்டில் உக்காந்துட்டு, சரிங்களா, எங்கேயாச்சும் இல்லாத இடத்துல உக்காந்துட்டு பூஜைகள் பண்ணுவாங்க. பூஜைகள் பண்ணும்போது அவங்க குடும்பத்தில் ப்ராப்ளங்கள் உண்டாயிட்டு, அந்த வியாபாரத்தில் ப்ராப்ளங்கள் உண்டாயிட்டு, எல்லாமே நஷ்டங்கள் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே நம்மக்கிட்ட வந்தாலே அவங்க பேரில் வெத்தலையில் மை போட்டு பார்க்கும்போது எல்லா விஷயம் தெரியும். அது பார்த்துட்டு நம்ம சரி பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். நம்ம சில தகுடுகள் பண்ணி கொடுப்போம். ஓகே. சில மந்திரங்களை வச்சுட்டு தகுடுகள் பண்ணி கொடுப்போம். அந்த தகுடுகள் அவங்கக்கிட்ட இருந்தாலே போதும். அவங்க வீட்டில் இருந்தாலும், அவங்க ஆஃபீஸில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் போதும், நல்ல விதமாக இருக்கும்.